திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. 1 டன் பூக்கள் மற்றும் பழங்களை கொண்டு சிறப்பு பந்தல் அமைக்கப்பட்டிருந்தன. திண்டுக்கல் நகரில் அமையப்பட்ட பிரசித்தி பெற்ற அருள்மிகு அபிராமி அம்மன் உடன்மரு காளகஸ்தீஸ்வரர், அருள்மிகு யானாம்பிகை உடன்மரு பத்மேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வருடமும் 12ஆம் நாள் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஞாயிற்றுக்கிழமை இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதனை அடுத்து கோவிலில் உள்ள கொடிமரத்திற்கு பால், சந்தனம், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நந்தி பகவான் மற்றும் வேல் பொறித்த கொடியினை மேளதாள வாத்தியங்கள் முழங்க பத்மேஸ்வரர் அபிராமி அம்மன் முன்னிலையில் கொடியேற்றப்பட்டது. இன்று தொடங்கிய சித்திரை திருவிழாவானது தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் கற்பக விருட்சக வாகனம், பூத வாகனம், யானை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவார். இதனைத் தொடர்ந்து 10ஆம் நாளான 28ஆம் தேதி காலை திருக்கல்யாணம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி மாலை திருத்தேரோட்டமும் 30ஆம் தேதி தீர்த்தவாரியும் நடைபெற உள்ளது. தொடர்ந்து சித்ரா பௌர்ணமியை ஒட்டி அபிராமி அம்மன் திருக்கோவில் வளாகத்தில் 3006 பெண்கள் பங்கு பெறும் பிரம்மாண்டமான விளக்கு பூஜை மற்றும் கிரிவலம் நடைபெற உள்ளது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் 1 டன் பூக்கள் மற்றும் பழங்களால் தோரணம் மற்றும் பந்தல் அமைத்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இந்த கொடியேற்ற வைபவத்தில் கோவில் செயல் அலுவலர் சுரேஷ் கண்ணன், அபிராமி அம்மன் திருக்கோவில் முன்னாள் அலங்கார குழு ஜி. சுந்தரராஜன், வீரகுமார், சண்முகவேல், மலைச்சாமி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் அருளை பெற்று சென்றனர்.